வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பர்வீன் கூட ஷாப் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்லுக்கடையில ஒரு கொலை நடந்தது. இந்த கொலை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கறத ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட மீதி கதையா இருந்தது. ஸோ இந்த படத்துல பேசல் ஜோசப் ரொம்ப அழகா வந்து நடிச்சிருந்தாரு. இந்த போலீஸா அவரோட இன்ஸ்டன்ட்ல இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு முன்னாடியே தோணி அவர் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேஸை வந்துட்டு 10 நாளுக்குள்ள சால்வ் பண்றாரு. 10 நாளுக்குள்ள எப்படி சால்வ் பண்றாரு, அவரு விசாரிக்கிற இன்வெஸ்டிகேஷன் போது சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டார்க் காமெடி எல்லாமே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. ஒரு இடத்துக்கு மேல ரிப்பீட்டேட்டிவா ஒரே இடத்துல வந்துட்டு மூவ் ஆனது வந்துட்டு கொஞ்சம் லேக்காக ஸ்லோவா வந்துட்டு ஃபீல் ஆனாலுமே கடைசி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவங்க வச்சிருக்க அந்த ஒரு அழகான ஒரு போர்ஷன், அந்த ரிவீல் பண்ற ட்விஸ்ட் ரொம்ப அழகாவே இருந்தது. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ண மூவியை வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. தமிழ் டப்பிங் வளர்ந்தது, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருந்தது, எடிட்டிங் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பேஜ்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க.